சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என் புகழ்ச்சின் வணக்கத்தையும் மற்றும் காலை பொழுதின் வணக்கத்தையும் இறுதியாக நிகழ்வாக நன்றியுரைக்கு முன்பாக ஒரு சில கருத்துக்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போது நம்மளை எல்லாரும் எப்போ மதிப்பாங்க? நம்மளை எல்லாரும் எப்போ மதிப்பாங்க? நம்மளுடைய தேவை மற்றவங்களுக்கு பயன்படும் போது தான் நம்ம மதிக்கப்படுவோம். புரியுங்களா? இப்போ சாதாரணமாக கொஞ்சம் ஒரு நெல் இருக்குல்ல, நெல் விளை வைக்கிறோமா? இல்லை கிராமத்தில் இருக்கும் நெல் விளை வைக்கிறோம், அப்படித்தானே? நெல் விளை வைக்கும் போது அந்த நெல் ஏதாவது பாடுபடுதா? நெல் தான் வளர்ந்துங்கிறதுக்காக வேண்டி ஏதாவது முயற்சி இருக்குதா? நெல் ஏதாவது முயற்சி இருக்குதா? கிடையாது. ஏன்னா நெல்லோட தேவை, அந்த அரிசியோட தேவை நமக்கு இருக்குது. அதனால அந்த நெல்லை விளைவிக்கிறதுக்கு நம்ம தான் பாடுபடுறோம். அந்த நெல்லை விளைவிக்கிறதுக்கு விதைக்கிறோம், அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சிடும், களை எடுக்கிறோம், அப்புறம் நாற்று பறிக்கிறோம், நடுவு நடுறோம், அப்புறம் அரைப்பட அப்புறம் அந்த வெளியில் வரக்கூடிய நெல்லை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் அது தான் வாழறதுக்கு எந்த முயற்சி பண்ணல, அதை வாழ வைக்க நாம் முயற்சி பண்ணுறோம். அது மாதிரி உங்களுடைய தேவைகள் மற்றவர்களுக்கு பயன்படும் போது தான் உங்களை அவங்க மதிப்பாங்க. புரியுங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வளர்ந்துக்கணும். ஆனால் ஒரு செடி வளரும் போது பல இடையூறுகள், ஒரு செடி வளரும் போது பல இடையூறு. சாதாரண ஒரு நெல் எடுக்கணுமே, நெல் விளையும் போது என்ன பண்ணுவோம்? சாதாரண நாற்காலி இருக்கும் போது என்ன பண்ணுவோம்? ஆடு போய் மேயுமா, மாடு போய் மேயுமா? இது இந்த இடர்பாடுகள்லாம் தாண்டி வரும்போது தான் என்னது அதே ஒரு பயன்பாட்டு போகுது. அதே மாதிரி ஒரு செடி மரம் வளரும் போது என்ன பண்ணுவோம்? ஆடு மாடுகள் அதை சேதப்படும், அது கூண்டு கட்டி வளரும். அந்த மரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஆடும் மாடும் அந்த மரத்துடைய நிழலே நம்ம செஞ்சம் போது இழைப்பார். அது மாதிரி நம்மளை டெவலப் பண்ணிட்டாதான் நம்ம மதிக்கப்படுவோம். அதுக்கு நம்மளுடைய மனமும் உடலும் ஒரே மாதிரி இருக்கும். அரிஸ்டாட்டில் சொல்லும்போது மனமும் உடலும் ஒரு வண்டியில் கூட்டப்பட்ட 2 குதிரைகள் அப்படின்னு சொல்லுவார். அரிஸ்டாட்டில் சொல்லும்போது என்ன சொல்லுவார்? நம்மளுடைய மனமும் உடலும் ஒரு வண்டியில் கூட்டப்பட்ட 2 குதிரைகள். அதாவது ஒரு குதிரை ஒரு பக்கம் போது, இன்னொரு கூட ஒரு பக்கம் போது வண்டி வரதுக்கு போமா, கட்ட போமா? போவாது. நம்மளுடைய மனமத்தையும் உடலையும் என்ன பண்ணுவோம்? ஒரே வழியில் பயன்படுத்தினா அதுக்கு நம்ம மிக முக்கியமாக உறுதுணையாக இருக்கக்கூடியது இந்த விளையாட்டு. விளையாட்டுனா நீங்கள் பெரிய ஜாம்பவான் அப்படிலாம் கிடையாது. வெண்புல உங்களுடைய நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருட்களை இறுதி வரைக்கும் இருந்து அதை செலவு பண்ணுறதுக்கு நமக்கு உடல் நலங்கிறது மிக முக்கியம். இப்போ சாதாரணமாக இப்போ நான் என்கிட்ட ஒரு 100 கோடி ரூபா பணம் வச்சுருக்கேன், 100 கோடி ரூபா பணம் வச்சுருக்கேன். அதை நான் 100 வருஷத்துக்கு வச்சு செலவு பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கேன். இப்போ என்னோட இப்போ ஆர்டிசிஸ் இருக்குது. ஆர்டிசிஸ் இருக்குன்னா அது இதே நோய் இருக்குது. அந்த 100 கோடி ரூபாயை பயன்படுத்தி செலவு பண்ண முடியுமானா இப்போ அது ஒரே வருஷத்தில் என்ன பண்ணலாம்? இறந்து போகலாம். அந்த 100 கோடி ரூபாய் என்ன போகும்? வீணாக தான் போகும். அப்போ நாம் சம்பாதிச்ச, நாம் உற்பத்தி பண்ண பொருட்களை நம்ம பயன்படுத்தணும்னா அதுக்கு நம்மளுடைய உடல் மிக முக்கியம். அந்த உடலை நாம் என்ன பண்ணணும்? பாதுகாப்பாக வச்சுக்கணும். அந்த உடலை பொறுத்த மட்டும் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிட்டா இருந்தால் மட்டும்தான் நம்மை சார்ந்தவர்கள், நம்ம சமூகம் அவங்களுக்கு நம்ம உதவ முடியும். அதனால இதுக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடியது, உறுதுணையாக இருக்கக்கூடியது விளையாட்டு. விளையாட்டுங்கிறது நீங்கள் சாதாரணமாக விளையாடுறது மட்டும்தான் விளையாட்டு கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை விளையாடுங்க. புரியுதுங்களா? இங்கே வந்து தான் விளையாடணும் அப்படிலாம் கிடையாது. வீட்டுக்கு போங்க, அங்கே விளையாடுங்க. ஒரு சின்ன பிள்ளையிலே விளையாடதான் அவங்களோட ஆர்வம் அதிகமாகும். இங்கே நாங்கள் 20 நாள் நடத்துனோம்னா உங்களுடைய ஆர்வத்தை தூண்டுறதுக்காக மட்டும்தான். நாங்கள் 20 நாளுக்கு அப்புறம் உங்களை கண்டினியூ பண்ணோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடையில வந்துடுறாங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் 5:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கேம்ப் கிடையாது. கேம்ப் முடிஞ்சதுக்கப்புறம் பயிற்சி முகாம் வருவாங்க. இப்போ காலையிலேயே ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க 8 மணிக்கு ஸ்கூல் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? விளையாட்டுக்கு வந்தாங்க. அவங்க காலையில் கிளம்பி 5:30 மணிக்கு வருவாங்க. 5:30 மணிக்கு வந்துட்டு 7:30 மணிக்கு ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிடுவாங்க. மறுபடியும் கிளம்பி என்ன பண்ணுவாங்க? ஸ்கூலுக்கு வருவாங்க. இந்த மாதிரி இடர்பாடுகள்லாம் இருக்கும். இதை தாண்டி நீங்கள் சாதிக்கும் போது தான் என்ன பண்ண, நீங்கள் ஒரு ஸ்டாராக தெரியுங்க. ஸ்டார்னா என்ன? ஸ்டார்னா நீங்கள் யாரையும் பார்க்க வேண்டியதில்லை, உங்களை எல்லாரும் பார்ப்பாங்க. உங்களை எல்லாரும் பார்ப்பாங்க. அதுக்கு முயற்சிங்கிறது மிக முக்கியம். புரியுதா? இறுதியாக நன்றியுரை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விழாவுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எம்பள்ளி தலைமை ஆசிரியர் டிஎஸ்எம் சார் அவர்களுக்கு மற்றும் விழாவிற்கு வருகை புரிந்து அவசர வேலை காரணமாக சென்றுள்ள மதிப்புக்குரிய மாவட்ட கல்வி துணை ஆய்வாளர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள
மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் அவர்களுக்கும் மற்றும் இப்ப வரவேற்புரை வழங்கிய திரு கைலாசம் சார் உடற்கல்வி ஆசிரியர் அன்னை சீதாலட்சுமி பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் அவர்களுக்கும் சீருடை அன்பளிப்பு வழங்கிய திரு பாலாஜி பிடெக் அவர்களுக்கும் பயிற்சி எடுத்த ஆசிரியர் பெருமக்கள் திரு சிவகுமார் சார் விமல்குமார் அவர்களுக்கும் இப்பயிற்சியில் ஈடுபட்ட விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பெற்றோர்கள் இப்பயிற்சிக்கு உதவி அளித்த திரு புருஷோத்தமன் மற்றும் திரு சரபோஜி இவங்க பார்த்தீங்கன்னா பயிற்சியாளருக்கு சீருடை அன்பளிப்பாக வழங்கியிருக்காங்க. அடுத்ததாக மாணவர்களுக்கு சிற்றுண்டி வழங்கிய இப்போ சார் வந்து இங்கே இல்லை, அவங்க பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு எஸ்பி பேங்க் மேனேஜராக இருக்காங்க திரு செந்தில்நாதன் சார் அவர்களுக்கும் மற்றும் திரு மெய்யழகன் சார். நான் வந்து இப்போ கொடுங்கனே யாருமே கேட்கறது இல்லை, அதெல்லாம் வந்து அது மாதிரி தானாக முன் வந்து இந்த சத்துணவு உணவுகளை வழங்கிய திரு மெய்யழகன் மற்றும் நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் திரு மாரியப்பன் அவர்களுக்கும் திரு கே இளையராஜா அவர்களுக்கும் இவ்விழாவின் சார்பாகவும் மற்றும் இரவு காவலர் திரு விஸ்வநாதன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் அனைவரும் நாட்டுப்பண் நிறைவேற்றவுடன் நீங்கள் அமைதியாக இருந்து உங்களுடைய சீருடையை பெற்று சொல்லவும்.